ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்ன நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஸோ இதை கூட இங்கிலீஷில் தான் சொல்கிறேன், வெரி சாரி. ஸோ இப்போது மேரேஜை பற்றி டிஸ்கஷன்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ராஜ் நிறைய சொல்லியிருப்பார். ஸோ நான் வந்து மேரீடு, எனக்கு வந்து இப்போது மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 3 இயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிட்டு பெருசாக இருக்காது. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் சரி, எனக்கு மைண்ட் தாட்டில் இருந்தும் நான் சொல்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் என்னுடைய ஜென்ரல் கருத்து தான். ஸோ இப்போது என்னென்னா, மேரேஜ்ன்றது ஒரு லைஃபோடைய முக்கியமான ஒரு நீடுன்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். எதுக்காக அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய கல்ச்சரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ அது இல்லாமல் எல்லா மனுஷங்களும் 1 to 1 டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்டர்னலாக யாருக்கும் தெரியாது. ஸோ ஆனால் நீங்கள் அதை யோசிக்கும் போது தான் தெரியும் நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு 1 to 1 ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ மேரேஜும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு எல்லோரும் வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக அப்படின்னு நினைப்பாங்க. பட் லைஃப்பில் வந்து அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பார்ட். ஸோ அது முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களால் தனியாக இருக்க முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 40-45க்கு அப்புறம் நம்ம கூட இருக்கிற பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. டு பி ஃப்ராங்க், இதான் உண்மை, சரிங்களா? ஸோ ஒரு துணைவி வேணும் கண்டிப்பாக. இதனால் ஏன்னா ஒரு ஒரு மென்னாக இருக்கட்டும், ஹியூமனாக இருக்கட்டும், சைக்காலஜிக்கலியும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட திங்கிங்காக இருக்கட்டும், அவங்களோட திங்கிங்காக இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே லைஃபுக்கு தேவை. ஸோ ஆஸ் அ மேலாக நம்ம வந்து நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் ஒரு ஃபீமேலுடைய மைண்ட் செட் உள்ளே வரும்போது அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றும் நம்மளுடைய லைஃப்பை. ஸோ ஆமாம். ஸோ அதனால் நமக்கு வந்து மேரேஜ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாப்பாடுனா விருப்பம். ஸோ சாப்பாடை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், மேரேஜ்ன்றது ஒரு மீல்ஸ் மாதிரி. ஸோ அந்த மீல்ஸ் சாப்பாடில் உங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் இருக்கும், எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம அதை வந்து அனுபவிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வீட்டும் இருக்கும், காரமும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், துவர்ப்பும் இருக்கும். ஸோ இதுதான் மேரேஜ் லைஃப். ஸோ நமக்கு இனிப்பே தேவைன்னா சுகர் வந்துடும். ஸோ நமக்கு அந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக இருந்தால் தான் லைஃப்பும் நல்லா இருக்கும். ஸோ இல்லைனா ரொம்ப போர்டாக இருக்கும்.